அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதான் இந்த பதினுடைய முக்கியமான நோக்கமே. நமக்கு என்னென்னா, நேத்திக்கு தெரியும், பாஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் எல்லாருக்குமே எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கல எப்போவுமே ஒரு ஆர்வம் உண்டு. இதோ நமக்கு தெரிஞ்ச அளவில் எல்லாருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சாஸ்திரங்கள் படி வேத ஜோதிட முறைப்படி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலபுருஷ தத்துவத்தில் ரிஷபராசிங்கிறது 2வது வீடாக இருக்குது. அந்த வீடு அப்படின்னு சொல்லுறோம்னா ஒரு ஹவுஸுன்னு சொல்கிறோம். 30 டிகிரி வானத்தில் இருக்கக்கூடிய 360 டிகிரியை 30 டிகிரியாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். அது 30 டிகிரியை ஒரு ராசியாக கொடுத்துருக்கோம். அந்த 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 கோணங்களில் இப்படி கிரகங்களை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. அப்படி பார்க்கும்போது 2வது 30 டிகிரியாக இருக்கக்கூடியது ரிஷபராசி. அதாவது 12 ராசிகள், ஒரு ராசி 30 டிகிரி, 360 இதுதான் ஒரு சுழற்சி. இதான் நமக்கு ஒரு வருஷம். இதெல்லாம் கிரகங்கள் சுற்றி வரும்போது, அதுவும் சூரியன் சுற்றி வரும்போது ஒரு வருஷம். இப்படி தான் நம்ம கணக்கு பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது காலபுருஷம், அதனால இது வந்து காலம், டைம் மிஷின் மாதிரி. இது ஒரு டைம், இத்தனை தரம் சுற்றினா இவ்வளோ ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி பார்க்கும்போது ரிஷபராசிக்கு வந்து இந்த காலபுருஷ 2வது இடமா இருக்குது. இது வந்து ஒரு ஸ்திர ராசி. ஸ்திர ராசி மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு அதிபதி வந்து இது வந்து ஒரு மண் ராசி. அது மாதிரி இந்த ராசிக்கு வந்து அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீர்ஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். இல்லை, கிருத்திகை அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம், ரோகிணின்றது சந்திரனுடைய நட்சத்திரம், மிருகசீர்ஷம்ன்றது செவ்வாயோட நட்சத்திரம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் யாருன்னு ஒருத்தர் இல்லை வந்து ரோகிணி நட்சத்திரமாக இருக்கலாம். அவங்க வந்து அவங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன். ஸோ எப்போவுமே அவங்க சந்திரன் அதை வணங்கினாங்கன்னே நல்லாயிருக்கும். அப்போ அது மாதிரி மிருகசீர்ஷம் செவ்வாய், அப்போ செவ்வாயை வணங்கினா நல்லாயிருக்கும். கிருத்திகைன்றது சூரியனை வணங்கினா நல்லாயிருக்கும். இப்படி தெரிஞ்சுக்குவீங்கன்றதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன். சரி, இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, சுக்கிரனை பார்க்குறதுக்கு வந்து கவர்ச்சிகரமாக இருப்பாங்க. இவங்க வந்து சீக்கிரம் வந்து ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண்களால் கவரக்கூடியவங்க, பெண்களாக இருந்தாங்கன்னா நல்லா கவர்ச்சியாக பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் முடி அடர்த்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கருப்பாக இருந்தால் கூட கலையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கலையாக இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. இவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியாது. அதே மாதிரி இவங்களும் தான் நினச்சதே செய்யணும்னு நினைப்பாங்க. இப்போ வந்து நான் நினச்ச செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், நான் அதை கேட்பேன். இல்லை, ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க. எக்ஸ்பர்ட் சொன்னாலும் அதை காட்டிலும் வந்து இவங்க என்ன நினச்சாங்களோ அதையே நடைமுறையில் கொண்டு வரதுக்கு இவங்க நினச்சதே நடைமுறையில் கொண்டு பிடிவாத குணம் இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து கனவு காண்றதே பிடிக்காது. பொதுவாக இந்த ராசிக்கு வந்து 7வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால பொதுவாக வந்து இவங்களுடைய திருமண வாழ்க்கைகள் வந்து அதிகம் வந்து சின்ன சின்ன சலசலப்புகளோடையே இருக்கும். இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இளவயசில் வந்து இவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து 25 வயசுக்கு மேலே வாழ்க்கையில் எல்லா மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு ஸ்திரமான வாழ்க்கை அமையும். 30 வயசுக்கு மேலே கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க. இந்த ராசிக்கு குடும்பஸ்தானம் சொல்ல 2வது வீட்டுக்கு அதிபதி வந்து புதன், 5வது வீட்டுக்கு அதிபதியும் புதன். அதனால் இவங்க குழந்தைங்க நல்லா அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. வரக்கூடிய விஷயங்களை முன்னே தெரிஞ்சுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு முயற்சிக்குள்ள 3வது வீட்டுக்கு அதிபதி சந்திரன். இவங்களுக்கு வந்து முயற்சி தன்மை வந்து கொஞ்சம் ஒரு சமயங்களில் ரொம்ப அதீதமாக இருக்கும், ஒரு சமயங்களில் முயற்சியே இருக்காது. காரியங்களை தள்ளி போடக்கூடியவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு 8வது வீட்டுக்கு அதிபதி குரு, அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு. அதனால் இவங்களுக்கு இந்த எதுவுமே கிடைக்கக்கூடிய கடைசி நேரம் வந்து கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எல்லாமே கிடைக்கும்னு நினைப்பாங்க, எதுவுமே தவறாது, நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. கிடைக்கக்கூடிய விஷயம் கடைசி நேரத்தில் கை நழுவி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்க தவறான வழிகளில் போனாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்க வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி அதுக்கான பலன்களை வந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இவங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய், 7வது வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய். அதனால் வந்து இவங்களுடைய பார்ட்னர்ஸ்னால் இவங்களுக்கு வந்து பலத்த செலவினங்கள் உண்டாகும், விரயங்கள் உண்டாகும். இவங்க வந்து
தொழிலில் வந்து கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக அவங்களுக்கு பிரச்சனை உண்டாகும். பொதுவாக இவங்க கூட்டுத் தொழில் வந்து பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. கூட்டுத் தொழில் பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் உருவாகும். ஆனால் அதே சமயத்தில் வந்து கூட்டு இன்னொருத்தரை நம்பி வந்து முதலீடு பண்ணலாம். இவங்க வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கொடுத்து நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க வந்து அவங்கள்ட்ட காசை கொடுத்து வச்சு மெயின்டைன் பண்ணலாம். அந்த மாதிரி இவங்க வந்து பண்ணிக்கலாம். அதாவது எதிராளியை வந்து வேலை பார்க்குறவங்கள அவங்க வச்சுக்க முடியும். அது மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்லது. இவங்களுக்கு அதே மாதிரி தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான். இவங்க வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபேன்சி ஸ்டோர்ஸு, கெமிக்கல் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்க வந்து வாழ்க்கையில் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் பெற்று வீடு, வாகனங்கள் அப்படின்னு சொல்லி வசதியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில பேர் வந்து இள வயசில் கஷ்டப்படலாம். ஏன்னா யங் ஏஜ்லேயே வந்து உங்களுக்கு சுக்கிர திசை வரும், சந்திர சூரிய திசைகள் வரும். அதுக்கப்புறம் வந்து ராகு திசை வரும். ஸோ இந்த ராகு திசை வர்றதுனால இந்த இதில் வந்து சுக்கிர திசை இள வயசில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவங்களுக்கு இள வயசில் ராகு திசை வரும். அதுதான் நான் சுக்கிர திசை அப்படின்னு மாற்றி சொல்லிட்டேன், சாரி. இவங்களுக்கு இள வயசுலேயே வந்து ராகு திசை வரும். அந்த ராகு திசை வர்றதுனால பல பேர் வந்து முதல் 9 வருஷம் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, பின்னால் 9 வருஷம் நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு ஏன்னா ராகு அவங்க ஒவ்வொருத்தர் ஜாதத்தில் தனித்தனியாக இருக்கும் இல்லையா, அவங்க ஜாதத்தில் எப்படி அமைஞ்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முதல் 9 வருஷம் நல்லா இருந்தாங்கன்னா பின் 9 வருஷம் கஷ்டப்படுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு சில பேர் யங் ஏஜில் கஷ்டப்படலாம், பின்னால் வந்து நல்லா இருப்பாங்க 30 வயசுக்கு மேலே. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 30 வயசுக்குள்ளே எல்லாமே அனுபவிச்சிருவாங்க, நல்லா ஜாலியாக இருந்துருவாங்க. 30 வயசுக்கு மேலே அடுத்து ஒரு 9 வருஷம் கடுமையாக கஷ்டப்படுவாங்க. இது வந்து ரிஷபராசிக்கு ஒரு முக்கியமாக குறிச்சிக்க வேண்டிய ஒரு குணமாக இருக்குது. பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சொன்னேன், 6ஆம் வீட்டுக்கு அதிபதிக்கும் சுக்கிரனாக இருக்கார். அதனால் இவங்களுக்கு வந்து சக்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்க உடல்நலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பண விஷயங்களில் இவங்க வியாபாரம், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் இருக்கு இல்லையா, ரிஷபராசிக்காரன் ட்ரேடிங் சூப்பராக வரும். ட்ரேடிங்கில் வந்து இவங்க நல்லா சம்பாதிக்க முடியும். இவங்க அது மாதிரி வியாபாரத்தில் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க. வேலை பார்க்குறத காட்டிலும் வியாபாரத்தில் நல்ல காசு கிடைக்கும். இவங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி வந்து புதன் அப்படிங்கிறதுனால பொதுவாக வந்து உங்களுக்கு பணங்காசு, குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். இது வந்து இவங்கள யாரும் அவ்வளோ ஈஸியாக ஏமாற்றிட முடியாது, ஏமாற்றி காசு வாங்கிட முடியாது. ஆனால் அவங்களுடைய திசா புத்திகள் பொறுத்து ஒரு சில பேர் வந்து பணங்காசத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கவலைப்படவே வேணாம், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. அந்த டைம் முடிஞ்சோடனே உங்களுக்கு திரும்ப எல்லாமே சரியாயிடும். அதனால் அதை பற்றி இவங்க கவலைப்பட வேணாம். இவங்களுக்கு வந்து முக்கியமாக கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உடல் நலம் தான். உடல் நலம் அடிக்கடி உங்களுக்கு படுத்திக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு பிகினிங்லேருந்தே ஏதாச்சும் ஒரு கோளாறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு எங்கேயானும் ஒரு சின்ன கோளாறு ரெகுலராக, அதாவது தொடர் மருத்துவம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான மருத்துவ சூழ்நிலைகள் வரதுக்கான வாய்ப்புகள், அதாவது சுகர் கம்ப்ளைண்ட் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட்டு, பிபி அது மாதிரியெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். பிகினிங்கில் நல்லாயிருக்கும், பின்னால் பெண்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளியிடங்கள்லையோ பெண்கள்கிட்ட பழகும்போதோ எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய இதில் இருக்கும். இவங்களுக்கு வீடு வாகனங்களை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பொதுவாகவே உங்களுக்கு வந்து அப்பா சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பரம்பரை சொத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மாதிரி இவங்களுக்கும் அம்மாவுக்கும் அப்போதான் பிரச்சனையாக இருக்கும். இவங்க ரிஷபராசிக்காரங்களுக்கும் இவங்க அம்மாவுக்கும் அடிக்கடி வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக வந்து அப்பாவோட இவங்க நல்லா இருப்பாங்க, அப்பாவோட பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக மதிக்க மாட்டாங்களான்னு கேட்காதீங்க, அம்மா அப்பா மேலே மதிப்பாகவும் இருப்பாங்க. எதிர்காலத்துலேயும் அம்மா அப்பாவுக்கு இவங்க செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான். அதனால் வந்து இவங்க பொதுவாக வந்து என்னென்னா இவங்களுக்கு அதே மாதிரி 8ஆவது வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான். அதனால சொல்ல இவங்களுக்கு ஏதானும் பலன் கிடைக்கக்கூடிய இடத்துல கடைசி நேரத்தில் தடைகள் ஏற்படும். அதனால வந்து இவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எப்போவுமே சுவாமியை வழிபட்டு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு நிச்சயமாக நம்ப வேணாம். அது கிடைக்காட்டினா என்ன பண்ணலான்னு சொல்லி பிளான் பி அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறது இவங்களுக்கு எப்போவுமே சக்ஸஸ் கொடுக்கும். இந்த ராசியை பொறுத்தளவில் வந்து இவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம், அதுக்கு அதிபதி சிவன். அவருக்கு வந்து கிழக்கு தெற்கு இந்த திசைகள் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு 2, 3, 6 இந்த எண்கள் நல்லாயிருக்கும். திங்கள், வியாழன், வெள்ளி இந்த கிழமைகள் வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கும். சிவப்பு, வெள்ளை இந்த கலர்ஸ் நல்லாயிருக்கும். பொதுவாக அந்த 12 மாதங்களில் வைகாசி, புரட்டாசி, தை மாதம் இதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்களாக இருக்கும்.
இதில் இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இதுக்கு வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லையா, அதனால் அம்மன் எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, காளி அம்மன், மாரியம்மன், இல்லை சிவன் கோயிலில் உள்ள அம்மன், இல்லை பெருமாள் கோயிலில் உள்ள தாயார், இப்படி ஏதான ஒரு அம்மன் அதை வந்து இவங்க எடுத்துக்கணும் மனசில். அந்த அம்மனை அவங்க ரெகுலராக வழிபடும் போது உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். இவங்களை தெற்கு மேற்கு இந்த 2 திசைகளும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகளாக இருக்கும். 2, 4, 6 இந்த எண்கள் நல்லாயிருக்கும். திங்கள், புதன், வெள்ளி இந்த கிழமைகள் நல்லாயிருக்கும். வெள்ளை கலர், லைட் கலர்ஸ்னு சொல்லுவாங்க, லைட் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வைகாசி, ஆடி, புரட்டாசி, தை இந்த மாதங்கள், இந்த 12 மாதங்கள், இந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷம். இந்த நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம்ன்றதுனால இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான முருகப்பெருமானை அவங்க வணங்குறது நல்லது. இல்லாட்டினா பைரவ வழிபாடு, பைரவர் இருக்கார் இல்லையா, அவரை வழிபட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து தெற்கு மேற்கு இந்த திசைகள் நல்லாயிருக்கும். 2, 4, 6, 9 இந்த எண்கள் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக இருக்கும். திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி இந்த கிழமைகள் நல்லாயிருக்கும். வைகாசி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம்.